திருவள்ளுவர் பிறந்த தினம் தொடர்பாக எந்த ஆதாரமும் இல்லை என தற்போது உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. திருவள்ளுவர் திருநாள் கழகத்தின் தலைவர் சுவாமி தியாகராஜன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு தொடர்பாக தற்போது அரசுக்கு இது தொடர்பாக உத்தரவிட முடியாது என உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். விவரங்களை பதிவு செய்யும். தமிழக அரசு சார்பில் தமிழ் மாதம் தை 2ஆம் தேதி திருவள்ளுவர் தினமாக விடுமுறை நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதை செல்லாது என அறிவிக்க கோரிதான் வைகாசி மாதம் அனுசம் நட்சத்திரத்தில் திருவள்ளுவர் பிறந்த நாளாக அறிவிக்க உத்தரவிட கோரி திருவள்ளுவர் திருநாள் கழகத்தின் தலைவர் பேராசிரியர் டாக்டர் சாமி தியாகராஜன் என்பவர் தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு தான் நீதிபதி எம் தண்டபாணி முன்பு விசாரணை நடைபெற்றது. விசாரணை என்பது இந்த நீதிபதி தண்டபாணி முன்பு நடைபெற்றது. அப்போது மனுதாரர் தரப்புல வழக்கறிஞர் பத்மா என்பவர் ஆஜராகி கடந்த 1935ஆம் ஆண்டு நடந்த கருத்தரங்கில் கலந்து கொண்ட மறைமலை அடிகள் போன்ற தமிழறிஞர்கள் வைகாசி மாதம் அனுசம் நட்சத்திரத்தில் தான் திருவள்ளுவர் பிறந்ததாக குறிப்பிட்டதாகவும் 600 ஆண்டுகள் முன் மயிலாப்பூரில் கட்டப்பட்ட அந்த திருவள்ளுவர் கோயில்ல கூட வைகாசி மாதம் அனுச நட்சத்திரத்தில் தான் திருவள்ளுவர் பிறந்த நாள் கொண்டாடப்பட்டு வருவதாக அவர் வாதிட்டார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த தமிழக அரசு தரப்பு தலைமை வழக்கறிஞர் PS ராமன் தை 2ஆம் தேதி திருவள்ளுவரை போற்றும் வகையில் திருவள்ளுவர் தினமாக கொண்டாடப்படுகிறதே தவிர திருவள்ளுவர் பிறந்த நாளாக அறிவிக்கவில்லை எனவும் இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் வாதிட்டார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி திருவள்ளுவர் பிறந்த நாள் எது என அறுதியிட்டு கூற எந்த ஆதாரங்களும் இல்லாத நிலையில வைகாசி மாதம் அனுச நட்சத்திரத்தை அவருடைய பிறந்த நாளாக அறிவிக்கும்படி உத்தரவிட முடியாது என கூறி அந்த வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். மேலும் தன்னுடைய உத்தரவுல மனித குலத்திற்கு 1330 குறள்களில் வாழ்வியல் முறையை வகுத்தளித்த திருவள்ளுவருடைய பிறந்தநாளை கண்டுபிடிக்க நீதிமன்றமே ஆராய்ச்சியில் இறங்கியதாகவும், ஆனால் அவரது பிறந்தநாள் குறித்து தீர்க்கமான ஆதாரங்கள் எதுவும் கிடைக்கவில்லை என்றும் அந்த தீர்ப்பில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தை மாதம் 2ஆம் தேதி திருவள்ளுவர் தினமாக அறிவித்த உத்தரவில் எந்த இடத்திலும் அது அவரது பிறந்தநாள் என குறிப்பிடவில்லை என தெரிவித்த நீதிபதி, அதே போல மனுதாரர் அந்த திருவள்ளுவர் பிறந்த தினமாக கொண்டாட எந்த தினையும் இல்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தி இருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.